புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் குளிபுரை நகரத்தாருக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீமோன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சார்பாக மதுரை மற்றும் சேலம் வாழ் குளிபுரை நகரத்தார்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அண்ணன் பாலான்ட்டாங்க, சார் வந்து அண்ணன் பாரதி. சரி பரவாயில்ல, உண்மையிலே முண்டாசு கவிஞன் பாரதி தான் சொல்லுவாப்புல, பக்தினா எப்படி இருக்கணும், இந்த இடத்துல வந்து பார்த்தா அது கரெக்டான்னு தோணுது. பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, சித்தம் தெளியும் செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும் அப்படின்ட்டு சொன்னாரு பாரதி. பக்தி என்பது உணவிற்குள் வந்தால் அது பிரசாதம், பக்தி என்பது நீருக்குள் வந்தால் அது தீர்த்தம், பக்தி என்பது செய்கிற செயலில் வந்தால் அது சேவை, பக்தி என்பது பணியில் வந்தால் அது கர்மா, பக்தி என்பது ஒரு வீட்டிற்குள் வந்தால் அது கோவில், பக்தி என்பது எப்போ ஒரு ஆளுக்குள்ள வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் முழு மனிதனாக காட்சி அளிக்கிறான் அப்படின்ட்டு சொன்னா, முழு மனிதராகத்தான் நீங்க இங்க என் கண்ணு முன்னே தெரியுதீங்க. உண்மையிலே அவ்வளோ தூரம் ஒரு அருமையான ஒரு ரசிக பெருமக்கள். அதுவும் இந்த கும்பாபிஷேக விழாவெல்லாம் 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக விழாலாம் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டுமேன்னு சொல்லுவாங்க. நீங்களாம் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது நான் ஒன்றும் சொல்லலை. கிருபானந்த வாரியார்கிட்ட ஒரு நாத்திகர் போய் கேட்கிறார், அதென்ன ஒரு கற்சிலைக்கு கும்பாபிஷேகம் பண்ண உடனே எப்படி கடவுளோட அருள் கிடைச்சிரும் அப்படின்னு சாமியே கும்பிடாத ஒரு நாத்திகர் கேட்கும் பொழுது வாரியார் சுவாமிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு வெற்று காகிதம் அரசாங்க அச்சகத்துக்குள்ள புகுந்து வெளியே வரும் பொழுது எப்படி மதிப்பு மிக்க ரூபாயாகவும் மதிப்பு மிக்க கரன்சியாகவும் மாறுதோ அதே போலதான்ப்பா கற்சிலை கும்பாபிஷேகம் பட்ட உடனே அந்த கடவுளோட அருள் கிடைக்கிறது அப்படின்ட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார். அப்படின்னா உண்மையிலே அப்படி அவர் அருமையான ஒரு ஆன்மீகம் நிறைந்த ஒரு பூமியில நகைச்சுவை முரசு, நகைச்சுவை இளவரசு மதுரை முத்துசாரை கூப்பிட்டுருக்குறோம். நீங்களாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அவருடைய பேச்சுக்காக. அதற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்களை ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். பெரியவங்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, சின்ன குழந்தைகள்லாம் இந்த 2K கிட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அந்த கால தலைமுறைக்கும் இந்த கால தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்க? கதவை திறங்க காற்று வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம், கதவை மூடுங்க ஏசி வெளியே போகுது இல்லை அப்படின்னா அது இந்த காலம். கரெக்டாக்கா? தேங்க்யூக்கா, நன்றி நன்றி நன்றி. பாட்டிமாரெலாம் இவ்வளோ அழகாக கைத்தல் கொடுக்குறாங்க. முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம், டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். பாதிக்கப்பட்டவர்கள் கைத்தட்டல் குடிக்கிறார்கள். காதலிக்கு தாஜ்மஹால் கெட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கெட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. ரைட்டா? 50 ரூபாயை மிச்சப்படுத்த 30 நிமிஷம் நடந்தா அது அந்த காலம், 30 நிமிஷத்தை மிச்சப்படுத்த 50 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் போனால் அதுதான் இந்த காலம். பெரியவங்க இருக்காங்க, நம்மெல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம், இவெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் ஆன செட்டுக்கா. அதுவும் எனக்கு 2ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா இருக்குது. அந்த கொரோனா வந்த காலகட்டத்தில் என்கிட்ட வந்து கேட்குது, மம்மி வருஷம் கொரோனா வருமா? இது ஒரு கொரோனாவே கதவளை கடிச்சு துப்பிட்டு இருக்குது, இல்லை வருஷம் கொரோனா. ஒரு அம்மா கொரோனா லாக்டவுன்ல அந்த அம்மன் கிட்ட, மீனாட்சி அம்பாள் கிட்டே வேண்டிருச்சு, ஓம் கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல் வேனை கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி போற்றி போற்றி. என்ன அர்த்தம்? பூரா பிக்கல் பிடுங்கல. அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேச முடியுதா? உலகத்தை முதல்ல சுத்தி வந்தது யாருடான்னு கேட்கிறாரு வாத்தியார். இவன் சொல்றான், ஊரை சுத்தல வெட்டி பயில பத்தி நமக்கு எதுக்கு சார் பேச்சு, எடுங்க சார். எனக்கு எதுவுமே அவங்ககிட்ட பேச முடியாதுங்க. ஒரு பையன்கிட்ட கேட்ட, நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியாங்கிறேன், நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேங்கிறாங்க. நானும் அன்புடன் அனபாரதின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எனக்குலாம் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும். பிக் பாஸ்ல என்னுடைய சமையல் எத்தனை பேர் பார்த்தீங்க? இவ்வளோ பேர் என்ன பார்த்தீங்கிறீங்களா? பார்த்தலங்கிறீங்க. என்னுடைய ரவா உப்புமாவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன். பட் ஆனால் உண்மையிலே பூண்டு குழம்பு மட்டன் குழம்பு 2 சமைச்சேன் அப்படின்ட்டு சொன்னால் அந்த சமையல்ங்கிறது எப்படி இருக்கணும்? உண்மையிலே ஆண்கள், திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன ஒருத்தருக்கு தான் கல்யாணம் இருக்கா? என்னங்க இது பெரிய குண்டா இருக்கு? பாட்டி தாத்தாவை கை தூக்க சொல்லுங்க பாட்டி. அந்த பாட்டி பார்க்குறது என்ன? எங்க கல்யாணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அம்மா சமையல் நல்லா இருக்குமா இல்லாட்டி பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சமையல். அவர் ஏன் நம்பி சொல்றாருன்னா வீட்டில் பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டார், கான்ஃபிடண்டா அம்மா சமையல் அடிக்கிறார். நீங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அம்மா சமையலா ஒய்ஃப் சமையலா? அவர் கேட்குறாரு, நீ பாட்டு கேட்டுட்டு போயிடுவோம்மா, நான் தூக்கிட்டு போய் வீட்டில் போய் அடி நொங்குன்னு வாங்கவா? நீங்கள் கேட்க உங்களுடைய மனசு எனக்கு புரியுது. பட் ஆனால் நிறைய பேர் அம்மா சமையலுங்கிறீங்க, நிறைய இங்கே வேறு பரவாயில்ல அம்மா சமையல், நிறைய பேர்லாம் வேலைக்காரி சமையல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண தக்காளி சோறு பிரியாணி மாதிரி இருந்துச்சுன்னா அது அம்மா சமையல், பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் பொண்டாட்டி சமையல்.
ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நன்றி, இதுவே எனக்கு போதும். இன்னும் சொல்றேன், நீங்க ஹாலில் உட்கார்ந்துருக்கீங்க, தோசை சுட்டு 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 உங்க தட்டுக்கே தோசை வருதுன்னா என்ன அர்த்தம்? கிச்சன்ல உங்க அம்மா தோசை சுட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே பிச்சைக்கார மாதிரி தட்டு எடுத்துட்டு நீங்களே கிச்சனுக்குள்ள போய் அம்மா தாயே ஒரு தோசை போடுமா, உசுரை காப்பாத்தோடுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்டாடி தோசை விட்றான்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தாங்க. அம்மா கேட்கறதுக்கும் பொண்டாடி கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உடம்பு எப்படிப்பா இருக்கு அம்மா, உடம்பு எப்படி இருக்கு பொண்டாட்டி, அவ்வளவுதான். அதான் தமிழினோட விளையாட்டு அழகுங்கிறது அந்த எதுகை மோனை தான். ஆனா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சமையல் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கதகதன்னு களிகண்டி, களிக்குள்ள குளிக்க வெட்டி, கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில் அது இறங்கும் சுகமான இளம் சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு, குருமிளகா 2 வச்சு, சீரகமும் சிறுமிளகம் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகொலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணமணக்கும். கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மதக்கும் தேங்காய் சில்லுக்கு என் தேகமெல்லாம் எச்சில் ஊறும் என்று எழுதியிருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அப்படின்னா சமையல்னா நாங்க இப்ப சாப்பிட்டோம் பாருங்க, சாம்பார் சாதமும் தக்காளி சாதமும் அந்த தயிர் சாதமும், செட்டி நாட்டு சமையல்னா இது வரைக்கும் அடிச்சுக்கிட்ட ஆளே இல்லை அப்படின்ட்டு சொன்னா அதுதான். கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லுவாரே, சமையலுக்கும் மையலுக்கும் ஓர் எழுத்து பேதம், சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா, உண்மையிலே செட்டி நகரத்தாரை பற்றி நிறைய சொல்லலாம். சிக்கனம் அப்படின்ட்டுனா உங்கள்கிட்ட இருந்தா கற்றுக்கணும். செட்டி சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்களே, அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்மளுடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளுடைய பண்பாடாக இருக்கட்டும், நம்மளுடைய நாகரிகமாக இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான மக்கள் மத்தியில் பேசுறது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்குறேன், மனசு சரியில்லைன்னா நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? என்னங்க? கோவிலுக்கு போவீங்க. அருமை, சூப்பர், அட்டகாசமான பதில். நீங்கள் சொல்லுங்கம்மா, மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? தூங்கிடுவீங்களா? சீரியல் பார்ப்பீங்களா? கோவிலுக்கு போவீங்க. உண்மையில இதுதாங்க ஆன்மீக பூமி. நான் கரெக்டாக சொன்னேன் பார்த்தீங்களா? நிறைய பதில்கள் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு. நீங்கள் எங்கள் கோவில் பட்டியலில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இதே மாதிரி தான் நிகழ்ச்சி, மனசு சரியில்லைன்னா என்னங்க பண்ணுவீங்க? கோவிலுக்கு போவோமா அப்படின்னார். சூப்பர், கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு சொன்னாரு பாரு. ஒத்த வார்த்தை. இல்லைம்மா, இந்த கோவிலுக்கு வெளியே வரவன் பூரா செருப்பை கழட்டி போட்டிருப்பான்ல, அந்த செருப்பை பூரா உழைச்சி மாற்றி மாற்றி போட்டுருவேன். வெளியில் வந்தவுடனே எவன் எந்த செருப்புன்னு தேடுவான்ல, அதை பார்த்த உடனே என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிருமா அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சிக்கியிருக்கிறேன் பார்த்தீங்களா? மனுஷனுக்கு முதல்ல மனுஷனாக இருக்கோம். சிரிப்பை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். நீங்களாம் அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. எது மகிழ்ச்சின்னு இன்னைக்கு சாருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மனிதன் இன்னைக்கு சிரிப்பை தொலைச்சிட்டு இருக்கிறான். அப்படிதானே? மனுஷன் முதல்ல மனுஷனாக இருக்கிறானா? காலையில் கோழி மாதிரி எந்திரிச்சு, குரங்கு மாதிரி லபக்கு 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 லபக்குன்னு தின்னுட்டு, பந்தய குதிரை மாதிரி வேகமாக ஆஃபீஸ்க்கு ஓடி, அங்கே போய் கரடி மாதிரி கத்தி, வீட்டில் வந்து நாய் மாதிரி குறைச்சி, நைட்டு சாப்பாடை முதல்ல மாதிரி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி படுத்து தூங்குறோம். எரும மாடுக்கு தான் அந்த அக்கா இதான் என் வீட்டுக்கார சொன்ன மாதிரியே சொல்றாடி, கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்போ மனிதன் முதல்ல மனிதனா இருக்கிறானா? வாழ்க்கைங்கிறது நவரசங்களும் கலந்ததுதாங்க வாழ்க்கை. அதிசயம், ஆச்சரியம், அருவருப்பு, சிரிப்பு, கண்ணீர், அழுகை, சோகம், ஆசை, சோம்பேறித்தனம், நவரசங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதை தான் சொன்னா, ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம், இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உய தெய்வம் என்பது பிள்ளை மனம், இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6, தேர்ந்து மனிதன் வாழும் நிலைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6 அப்படின்னு சொன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்து சேர்க்கிறோமோ இல்லையோ, சொந்த பந்தங்களை சேர்த்து வைப்போம். அடுத்த தலைமுறைக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். சத்தியமா அம்மாக்கள்லாம் ஆச்சிமார் சமையல் எப்படி இருக்கும்? நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அழகு, ஆனால் எங்கள் ஆச்சிமார்லாம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குறாங்க பார்த்தீங்களா? ஏன்னா சமையல் அப்படி இருந்துச்சு. சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்மளுடைய ஆட்சிமார்களுடைய சமையலை சாப்பிட்டுட்டு கெத்தா ஜோரா ஒரு கைத்தலை கொடுக்க பாப்பா. இப்ப உடனடியாக மதுரை முத்துசரவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.
நல்லதொரு இனிமையான மதிய வேளையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் கூலிபிரை நகரத்தாருக்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயிலுடைய நன்னீராட்டு பெருவிழா. பெருவிழா எப்படி நடக்குன்றது இதுதான் ஒரு முன்னுதாரணமாக. காரணம், கல்வியையும் கலையையும் இந்த தமிழகத்துக்கு கொடுத்த ஒரு சமூகம். கல்வியை கொடுத்த ராஜா சார் முத்தியா செட்டியார் இருக்கட்டும், கலையை கொடுத்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் கல்வியும் கலையும் இருசேர ஒரே குதிரையில் பயணம் செய்த நகரத்தார் வர்க்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசத்துக்கு இவர்களால், இந்த சமூகத்தால் ஒரு கடுகளவு கூட துன்பம் நேராத ஒரு சமூகம் இருக்குன்னா அதுவும் நம்முடைய நகரத்தார்ன்றது கூடுதல் சந்தோஷம். ஒரு கடும் சொல்லாமல், ஒரு வன்முறை கலந்த பேச்சு இல்லாமல் ரொம்ப மென்மையான மனிதர்கள் நிரம்பிய இந்த பெருமை மிகு மக்கள்கிட்ட இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கக்கூடிய மதுரை மற்றும் சேலம் வாழ் கூலிபிரை நகரத்தாருக்கு எங்களுடைய அன்பையும் நன்றியும் அன்போடு சொல்லி மகிழ்ந்து உங்களை பாராட்டி உங்களுக்கு வணக்கத்தை சொல்லி வரவேற்பு நல்கிற்குரிய திரு நாராயண ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வைத்திருக்கிற லட்சுமி ஐயா அவர்கள், ஊர் பஞ்சாயத்தார் அவர்கள், ஐயா மேடையில் இருக்கிற அத்தனை பெருமக்கள், சுப்பிரமணியா இருக்கட்டும், அதே போல் அருமை ஐயா சின்னத்தம்பி போன்றவர்களாம் தினமும் ஃபோன் பண்ணி வந்துடுவீங்களா, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்காகவே ஒரு ஃபோன் வாங்கி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, தினமும் ஃபோன் பண்ணுறது. ஆனால் உங்களுடைய இன்முகம், நல்ல கல்வியாளர்கள்லாம் வந்து நிரம்ப அந்த ஆன்மீகத்தை பற்றியும் இறைவனுடைய பெருமைகளை பற்றிலாம் சொல்லும்போது எனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னா, சிரிப்பதும் ஒரு அழகான விஷயம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஒருத்தர் நல்லா சிரிப்பான்னா அவன் மனசில் அழுக்கு இல்லைன்னா தான் நல்லா சிரிப்பான். நல்ல மனநிலையும் நல்ல தேர்ந்த உடல்நிலை உள்ள ஆள் தான் சிரிக்க முடியும். ஒரு ஆள் சிரிக்காமல் இருக்காருன்னா அவர்கிட்ட நோய் இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. சிரிக்கிறவரை முறைச்சி பார்க்குறாருன்னா நோய் முத்திச்சுன்னு அர்த்தம். உடனே நம்ம அனுப்பிச்சி விட்டுறது நல்லது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே பார்க்குறோம். இன்றைய நேரத்தில் பல்வேறு காலமாக அதே போல் அன்னபாரதி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, விருந்தோம்பல் சமையல் கலை அப்படின்னாலுமே அதுவும், ஏன்னா ஒரு காலத்தில் காரைக்குடியை சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லுவோம். எக்கோ இல்லாமல் வச்சுக்கிறாச்சா ராஜா, எக்கோ இல்லாமல் எனக்கு இந்த இதெல்லாம் நல்லா கேட்குற மாதிரி வை. நான் பேசுகிற மூலம் எனக்கு கேட்டால் தானே உங்களுக்கு கேட்கும். ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல தமிழ் தெரியுமில்ல சார், முதல்ல அதை கேட்டுக்கிறோம். ஏன்னா நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல 3/4 மணி நேரம் பேசிட்டு கிருண்டே உட்காந்தார் ஒரு ஆள். என்னங்க அப்படின்னே தலகாக கும் அப்படின்றார். அவர் பஞ்சாப்லேருந்து வந்திருக்காரு. வேணாம், மைக்கு பக்கத்தில் வேணாம் சார், இதே இருக்கட்டும். ஆமாம், அது வேணாம் ரொம்ப இல்லை இருக்கும், பரவாயில்ல. கீழே பார்க்குறாங்க, இந்த மைக்கிலே ஒழுங்காக பேச மாட்டேன், உனக்கு 2-3 மைக்காக்கு அப்படின்னு. ஹலோ, பேஸ் குறைச்சிட்டு நான் ஷார்ப் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மைக் வந்து ரொம்ப முக்கியமானது சார். அடுத்து வரப்போகிற எவ்வளோ நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டேன். சரி. ஏன் இன்ன வரைக்கும் நல்லா இருந்தியாப்பா, என்ன செஞ்ச? இது வரைக்கும் திருவிழான்னா இரவு நேர பொழுதில் தான் நான் பேசியிருக்கிறேன். முதல்ல பகலில், அதுவும் வந்து பெரிய தம்பி அந்த ஊதுறவர் யாருப்பா, அந்த விசில் ஊதாங்க தைசி ஊதாங்க. ஏன்னா தமிழ் பேசுகிறப்ப அது பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம உங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது. பார்த்திங்களா, இங்கே இருக்கிற எல்லாருமே நிரம்ப கல்வியாளர்கள், நிரம்ப விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் இருந்தாலும் மேடையில் இருக்கிறவும் பெரிய பண்பாளர்கள். இத்தனை பேரும் ஏன்ட்ட மைக்கை கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்குறோம்னு உட்காந்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அதான் சாலச்சிறந்த நல்ல மனிதாபிமானம், நல்ல மனநிலை, நல்ல பண்பு. எனக்கு தெரியும்ன்றக்கு அவங்களே பேசாமல் அவங்க பேசாத பேச்சாமல் பேச போகிறோம், நீங்கள் பேசுங்க என்கிட்ட மைக் கொடுக்குறது. சில இடத்துல அப்படி நடக்காது, இங்கே மட்டும் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் கூடுதல் சிறப்பு. அந்த பதில் நிறையா முறை வந்திருந்தால் கூட ரசனையும் ரசிப்பு தன்மையும் அதிகமாக இருப்பது நம்ம நகரத்தார்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் கண் கூட. எங்கெல்லாம் குற்றங்கள் குறையுதோ அங்கெல்லாம் இறைபக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கடவுள்ன்ற ஒன்றுக்கு பயப்படுறனால தான் இன்ன வரைக்கும் குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதான் உள்ளே போய் சிவனை கும்பிடு கூட பார்த்தோம். ஏதாவது ஒரு லெவல் வச்சுக்கிறாச்சா, விட்டுருங்க. அவனேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சிவனேன்னு சொல்லுங்கள் சார், உங்களுக்கு நிம்மதி இன்னும் கூடும். இதுவுமே ஒரு அழகான விஷயம். சிரிப்பது ஏன் தெரியுமா, யாரெல்லாம் சிரித்து பழகிறாங்களோ அவங்ககிட்ட வன்முறை குணம் இருக்காது, பொறாமை இருக்காது, தீங்கு நினைக்கிற எண்ணம் இருக்காது.
சிரிக்கிறவன். அதுதான் குழந்தையில வச்சுக்கிட்டு நிறைய பேசுகிற எதுக்காருனா, எந்த குழந்தைலாம் நல்ல சிரித்த முகத்தோட நகைச்சுவை உணர்வோடு இருக்கும் அந்த குழந்தை எதிர்காலத்தில் நல்ல குழந்தையாக வருவாங்க. யாரெல்லாம் வாத்தியார்ட்ட அடி வாங்களோ அவங்க பிற்காலத்தில் போலீஸ்ட்டு அடி வாங்குவான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இங்கே இருக்கிறவங்கலாம் தினந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கேட்டு மகிழ்ந்துருக்கீங்க. இன்றைய தினம் எது மகிழ்ச்சின்னு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எது மகிழ்ச்சினா, அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. ரஷ்ய தேசத்தில் லியோ டால்ஸ்டாய்னு ஒரு எழுத்தாளர். அப்போ வந்து ஒரு பிச்சைக்கார, ஐயா தர்மம் பண்ணுங்க, பையில் பார்த்தாரு, பணம் இல்லை. என் பணம் இல்லையே சகோதரா அப்படின்றார். அவன் அப்படியே அழுதுட்டான் அந்த பிச்சைக்காரன். ஏப்பா ரூபா இல்லைன்னு சொன்னக்கா அழுகிற? இல்லைங்கய்யா, நீங்கள் ஒரு டாலர் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நேரம் பசியாறி இருப்பேன், $2 கொடுத்தா 2 நேரம் பசியாக இருப்பேன். ஆனால் என் பக்கத்திலே வர கூச்சப்படுற அருவருப்பாக நினைக்கிற என்னையை போய் தோளை தொட்டு சகோதரான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இது காலம் பூரா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவும் சார் அப்படின்றார். பார்த்தீங்களா, அவர் ரூபா கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அது மாதிரி இனிமையான வார்த்தை பேசணும். இந்த கொரோனான்னு சொல்லி எல்லாம் கொந்தளிச்சு கிடந்துமே, அது எத்தனை பேர் பாசிட்டிவாக நினச்சிங்க? கொரோனா வந்து ஒரு 2 வருஷம் இப்படி போயிடுச்சு நினைக்கிறீங்களே ஒழிய, அதுக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எத்தனை பேர் கணவன் மனைவியோட பேசுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சி உட்காந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியாக குழந்தை என்ன படிக்கிறான்றதா தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சி. பார்த்தீங்களா, அப்படி என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? அந்த கொரோனா டயத்தில் இத்தனை இதுக்கு நடக்கு சார். இவ்வளோ இதுக்குள்ளேயும் கொரோனாவில் ஒரு விஷயம் என் வீட்லேயே, எங்க இந்த கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு வாசலில் மஞ்சளையும் வேப்பிலையும் வச்சா வராதாம்ல. நான் சொன்னேன், அவ்வளோ ரிஸ்க் எடுக்காத, காலையில் என்ன செஞ்ச அப்படின்னே, உப்புமா, அதை எடுத்து வாசலில் வை, அந்த கொரோனா கோவிச்சிட்டு எங்கே ஓடுது மட்டும் பாட்டி. ஏன்னா அவங்க சமையல் கலை நம்ம நகரத்தார்ட்ட தான் கற்றுக்குறேன் சார். சில இங்கே சாப்பிட்டா, நகரத்தார் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஆளும் வாவ் அப்படி இருக்கும். மித்த இடத்துல சாப்பிடுங்க வாவ் இங்கே வந்துடுது. பார்த்தீங்களா எப்படி ஆயிடுது? பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன், அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயம் பேசுகிறது. அது மாதிரி ஏன்னா போன பொங்கலுக்குலாம் வருமா, பொங்கல் கிண்டி வீட்டுக்கார் தலையில் போய் கொட்டிருக்கு. ஏம்மா இலையில தானே கொட்டுவாங்க, எதுக்கு வீட்டுக்கார் தலையில் கொட்டுற? இதாங்க தலைப்பொங்கல். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் மொழியே. சரியான எப்போ வந்தாலும் அதனுடைய அந்த வைக்கிற வகைகளில் பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. அவ்வளவு நுணுக்கங்களையும் கற்றறிந்த அருமையான ஆட்சிமார்கள். உங்களை தலைவனுங்கிறதே, நீங்கள் கைதிட்டு சிரிக்கிறதே, அந்த மீனாட்சி எங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். அவ்வளோதானா? சரி, உலகத்திலே கைதிட்ட பிச்சை வெட்டு வாங்கின நான் ஒரு ஆள் தான் சார். பார்த்தீங்களா, நான் பிச்சை எடுத்தேன்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சார், டாக்டர் என்ன சொல்கிறாரு? 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்றைக்கி காலகட்டத்தில். நாங்கள் ரொம்ப கோடீஸ்வரர், 2 கார் இருக்குது எங்கள் வீட்டில், 3 பங்களா இருக்குது. நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்கிற குடும்பம் கிடையாது. எல்லாருக்கும் டென்ஷன் இருக்குது. அதை மறந்து உலக அதிசயமே என்னென்னா, இரவில் படுத்து காலையில் எந்திரிச்சா தான் கன்ஃபார்ம்ட் ஆகி போச்சு மனுஷ வாழ்க்கை. இதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரத்த தானம் கண்தானத்தை விட இன்னொரு தானம் முக்கியமானது, நிதானம். அந்த நிதானத்தை கொடுப்பதற்கு தான் இப்படி அழகாக உட்காந்து பெரியவங்கள்லாம், அது என்னை மாதிரி ஒரு பேச விட்டு கேட்கணும்னு நினைக்கிற ஒரு அழகான விஷயம். அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் என்ன செய்யணும்னா, தொடக்கத்திலே ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் யாரும் சிரிக்கலைன்னா கூட நான் வருத்தப்பட மாட்டேன். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சி பார்க்காம உட்காருங்க. உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நான் முன்னுக்கு வந்து பார்க்குறது அப்படின்றது. ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள், நம்ம தாத்தேன் பூட்டேன் பாட்டேன் அவங்கெல்லாம் வசதி வாய்ப்பே கிடையாது சார். பக்கத்தில் ஒருக்கு சைக்கிள் இருக்காது, மாற்று உடை இருக்காது. ஆனால் அவரை மாதிரி மகிழ்ச்சியாக இருந்தவங்க யாரும் கிடையாது. அன்னைக்கு நிறைய ஏழைகள் இருந்தாங்க, யாருமே கடனாளி கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பணக்காரன், அத்தனை பேர் இஎம்ஐ கட்டுறேன் தெரியுமா? இத்தனை கார் போத எல்லா காருமே வந்து சொந்தமாக வாங்கினு நினச்சிங்களா? பூரா இஎம்ஐ கார், கடனில் வாங்கின கார். அதனால தான் கடன்காரா அப்படின்ற வார்த்தை எதுக்கு வந்துச்சு? நீ கடனில் வாங்கின காரனால தான். அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க மொழியை பணத்தை நோக்கியே ஓட மகிழ்ச்சி நம்மகிட்ட விலை போனதுனால தான் இன்றைக்கி எது மகிழ்ச்சின்னு வச்சுருக்கோம். உண்மையிலே அத்தனை ஏழைகள் இருந்தால் கூட யாரும் கடனாளி இன்றைக்கி இருக்கும்னா, ஓரளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நேரம் ஒதுக்குறது. வருஷத்தில் ஒரு முறையாவது சிரித்து மகிழ். என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் ரிமோட்டுக்கு கூட அழகான ஒரு கவர் போட்டு தண்ணி பூந்துடக்கூடாதுன்னு அப்படி பாலித்தீன் கவர் போட்டு பாதுகாக்கிறீங்க. ஒரு ரிமோட்டை 10 ரூபா ரிமோட்டை அப்படி பாதுகாக்கிறீங்க. காலம்புலாக இயங்கக்கூடிய இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணாமா சார்? அதுதான் மகிழ்ச்சியாக வாய் விட்டு சிரிப்பது என்பதால் தான் இந்த இடத்துல இந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து இவ்வளவு சிரமம் எடுத்து
வலுக்கட்டாமல் என்னை இழுத்துட்டு வந்து கட்டி போட்டு பேச வைக்கிற மாதிரி அன்பில் பேச வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப தூரத்தில் சிரமப்பட்டு வந்திருக்கிறோம். நீங்களாம் எங்களுக்கு செய்ய வேண்டியது, சுமாரான ஜோக்காக இருந்தால் கூட அது சூப்பர் ஜோக்கு மாதிரி நினச்சி எங்களை சிரிங்க, நாங்கள் ஒரு ஆறுதலாக போய்க்கிடுவோம். அதே போல் நான் ஒரு ஜோக்கு சொல்லிட்டு உங்களை ஆர்வமாக பார்க்குறப்ப உங்களுக்கு சிரிப்பே வரலைனா கூட ஏன் ஆறுதலுக்காக சிரிங்க. யார் பத்த பிள்ளையே இப்படி வந்து கத்தி கிடக்கானே, அதுவும் பகலில் பாவம் அப்படின்னு சொல்லி இறக்கப்பட்டாலும் சரி, அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நான் சொன்னேன் பாருங்கள், அந்த காலத்தில் பாட்டம் போட்டேன், அவ்வளோ வசதியில் அப்போ அவர் சிரிச்சார்னா பக்கத்தூர் வரைக்கும் கேட்கும் சார். அன்றைக்கெல்லாம் பாருங்கள், வெத்தலை பாக்கு போட்டு திண்ணையில் உட்காந்து நம்ம தாத்தா சிரிச்சார்னா பக்கத்தூர் கேட்கும். எப்படி இருந்துச்சு? மாடுகட்டில் அத்துட்டு ஓட்டிடும். காலைல எந்திரிச்சு பார்க்குறேன், காலைல ஊருக்குள்ளே 7 எருமையை காணாம். 7 உங்களை சிரிச்சில் புட்டிங்கிட்டு ஓட்டிடும். இதுதான் சிரிப்பு. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ வசதி வந்த பின்னாடி அவன் சிரிக்கிறது அவனுக்கே கேட்கல சார். எப்படின்னு தெரியுமா? மொத்த சிரிப்பு அப்படி சார். மன அழுத்தத்தோடு இருக்கிறப்ப இப்போ ஒரு டாக்டர் சொக்கலிங்கம்ன்றவன் சரி, இதய நோய் டாக்டர், இதய நோய் சரி பார்க்கக்கூடிய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அவரும் சரி, சாய் சதீஷ்ன்றவரும் சரி, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் 90 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும், மகிழ்ச்சியாக மட்டும் இருங்க, எந்த நோய் வராதுன்னு சொல்லி 2 டாக்டருமே வெளிப்படையாக யூடியூப்பில் சொன்னது. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறந்துட்டு கலகலப்பாக சரிங்க சார். சும்மா நாங்கள் வந்து என் வயசுக்கு நான் சிந்தனை கருத்துலாம் சொல்கிறதில்ல. ஒரே ஒரு மேடையில் கருத்து அப்படின்னே ஒரு ஆள் எந்திரிச்சு நிறுத்து அப்படிட்டார். இன்ன வரைக்கும் நான் தொடங்கலை. அதே போல் தாய்க்குளங்கள் தான் இந்த இடத்துல அதிகபட்சம் உட்காந்துருக்கீங்க. ஒரு பெண் தெய்வத்தை வணங்குற இடத்துல இத்தனை தாய்க்குளம் உட்காந்தா தான் அந்த இடமே அழகு. ஆனால் நீங்களாம் நம்ம மதுரையில் எவ்வளவு நிகழ்ச்சி வச்சாலும் ஒரு 10 லேடிஸ் வருது அபூர்வம். இதுக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுன்னா டிவி முன்னுக்கு ஆவியாக உட்காந்துருக்குங்க, பார்த்தீங்களா? ஆனால் உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்தீங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த டிவி ஒரு நாளைக்கு 18 சீரியல் சார். 18 சீரியலும் ஒரே விஷயந்தான் நடக்கும். அவளை கொன்று இவளை தள்ளி விட்டு இப்படி தான் இருக்கும். அதை மாற்றி நல்ல மன, ஏன்னா பாசிட்டிவாக பேசினா போதும்னு சொன்னேன். போதும்ன்ற மனசு, காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படுற மனுஷன் கிடையாது. ஏன்னா அந்த நாட்டில் காலையில் நம்ம எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். கடவுளை என்னை இந்த அளவுக்கு படித்தேன். உண்டியலில் 2 ரூபாயை போட்டுட்டு 8,80,000 வரங்க வைப்பாங்க. எனக்கு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும். அவரே சப்புன்னு அடிப்பார், எடுத்துகிட்டு ஓடுறாப்பு. 2 ரூபா ஓடினா ஒரு 200 ஒரு அர்த்தம் இருக்குது. வர்ற முறை 8,50,000 கேட்டால் பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு விநாயகரை கோப்புறார். ஆனால் நம்ம தான் சார் முழுமையாக நேர்த்தியாக சாமியை கும்பிட்றோம். இதில் எந்த ஆர்ப்பாட்டம் இருக்கா? கிடையாது. இப்படி இருக்கணும். சில கோயிலில் பாருங்கள், 50 ரூபா கொடுத்தீங்கன்னா குங்குமம் விபூதி கொடுப்பாங்க, ஸ்பெஷல் அர்ச்சனை. 100 ரூபா கொடுத்தா அப்படி முன்னுக்கு கூப்பிடாங்க. இப்படி பாருங்கள் நேரடியாக. ஒருத்தர் 200 ரூபா கொடுத்தான், டப்பக்குன்னு கேட்டு கதை திறந்து உள்ளே உட்காங்க, பெருமாள் பக்கத்தில் உட்காருங்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்குங்க. ஒருத்தர் 500 ரூபா கொடுத்தேன், பெருமாள்கிட்ட கொடுங்க, அவர் செல்ஃபி எடுத்து கொடுப்பார். ஒருத்தன் 1000 ரூபா கொடுத்தல, எதுக்கு சார் இங்கெல்லாம் வரீங்க? சாயந்தரம் ஃபோன் பண்ணால் பெருமாள் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல, சேராட்டை பிடிச்சி பெருமாள் தூக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கட்ட 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 கட்டன்னு அவரே அடிச்சிருக்கேன். மெது ஓட்டுறா, குடல் குந்தாரெலாம் தெரிக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா சார்? இப்படி ஆயிடுச்சு. அதனால் உண்மையாக கும்புறது போய் இதே அபிஷேகத்துக்கு அந்த அம்மா தீபாராதனைக்கு அப்படி தேங்காய் வாழைப்பழம் தட்டு வாங்கணுன்னே இவர் வாங்குறாரு. அந்த அம்மா படக்குன்னு, விடுங்க, எந்த தேங்காயை போய் எடுக்கிறீங்க, இந்த தேங்காய் வைங்க, அந்த தேங்காய் எடுங்க. இப்போ மிரண்டிருக்கான். மீனாட்சிக்கு எந்த தேங்காய் பிடிக்க முடியும் மனைவி தெரிஞ்சு வச்சிருக்காளே, இந்த தேங்காய் மீனாட்சிக்கு பிடிக்குமா? இதேன் சட்னிக்கு நல்லா இருக்கும். இப்படி சாமி கும்பிட்ட எப்படிங்க இருக்கும்? லயிச்சு சார். சார் நீங்கள் இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தால் அவர் உங்களை நோக்கி 10 அடி ஓடி வருவார்னு சொல்லுவாங்க. அதான விஷயம். பரவாயில்ல. இந்த மாதிரி நான் எதுக்கு கேப் போடுறதுன்னா, நீங்கள் கைதட்டுருக்கா கேப் போட்டு நீங்களும் அப்படின்ட்டு கேப் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ என்னை விட கவலை சின்னத்தின் சார், நம்ம சுப்பிரமணியன் சாருக்கு தான். ஏன்னா அவங்க தான் மதுரையில் வந்து என்னை கூப்பிட்டு வந்தது. அவங்க என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க? நல்லா பேசுவார்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னையை பார்க்கல, நான் பேச பேச உங்களை தான் பார்க்குறாரு. சரிப்பாங்களா, ஐயோ இது வேறு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கமே. சில இடத்துல போவ லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் என்னை பேச கூப்பிட்டு போயிருப்பாங்க. பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பேன். 85 ஜோக்கு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருப்பாங்க. முன்னுக்கு கோட் சூட் பாட்டியாக ஒரு 15 பேர் உட்காந்துருக்கும். என்னது ஒன்று, அவர் கைதட்டு மொத்தமே இவ்வளோதான், 2 விரல் மட்டும். நான் ஐயா என்ன கோலாட்டத்துக்காக வந்திருக்கீங்க, கொஞ்சம் கையை நல்லா தான் தட்டினேன்னா. இன்னொரு ஆள் எல்லாம் ஓரளவு சிரிக்கிறாங்க, முன்னுக்கு உட்காந்து சிரிக்கவே இல்லை சார், இப்படியே விறப்பாக இருந்தார். அவர் தான் ஆர்கனைசர்.
என்னான்னு பார்த்தா 85-90 ஜோக்கை தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அவர் சிரிக்கலை. என்னான்னு விசாரிச்சா அவர் சிரிச்சா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினச்சிக்கிட்டு அத்தனை சிரிப்பையும் அடக்கிக்கிட்டு 10 ஜோக்கு சிரிக்காத முருகேசா அப்படின்னு அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்திருக்காரு. நான் பின்னாடி போய் பார்த்துட்டேன். ஐயா மைனா ஜோக் அப்படின்னாரு. கப்புன்னு பிடிச்சேன். அது அங்கே சிரிச்சேன் நான். அதனால் சார் இதெல்லாம் வேணும். கணவன் மனைவி உட்காந்து இப்படி சிரிச்செல்லாம் எங்கே பார்க்குறோம்? அது தாய் குளங்கள். நீங்களாம் நான் மேடை சொல்கிறது, பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. இந்த தாய் குளங்கள், இந்த பெரியவங்களாம் சிரிக்கும் அழகாக இருக்கு பாரு. இந்த வயசில் அவங்க பாட்டிகளாக விபூதி இல்லாமல் உட்காந்துருக்காங்களா? இந்த ஆன்மீக இது வேணும் பாருங்கள். எல்லா இடத்துக்கும் இப்போ இறைவனுக்கு படைக்கும்போது கூட எதுக்கு தேங்காய் வாழைப்பழத்தை மட்டும் ரெகுலராக வைக்கிறது? அன்னபாரி சொல்லுவாங்க. எதுக்கு தேங்காய் வாழைப்பழம் வைக்கிறது? நல்லா பாருங்கள். ஏன் ஒரு மாம்பழத்தை வச்சேன்னா, ஒரு கொய்யாப்பழத்தை வச்சேன்னா அங்கே தான் கவனிக்கணும். எதற்காகனா, இப்போ கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு விதை போட்டோன்னா கொய்யா மரம் வருது, மாம்பழம் சாப்பிட்டு விதை போட்டோன்னா மாமரம் வருது. அப்போ எச்சில் படாத இறைவனுக்கு படைக்கும்ன்றக்காகத்தான் தேங்காய் வாழைப்பழம் வச்சது. எங்கே வாழைப்பழம் விதை போட்டேன், வாழை மரம் வந்துச்சு. தேங்காய் சாப்பிட்டு போட்டேன், தேங்காய் மரம் சொல்கிறோமா? இறைவனுக்கு இந்த ரெண்டையும் படைப்பதற்கு காரணம் எச்சில் படாத ஒன்றை இறைவனுக்கு படைக்கணுன்றக்காகத்தான் அது ரெண்டையும் கொடுக்கணும். அப்படி நிறையா முன்னோர்கள் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க சார். நம்ம தான் உங்களுக்கு தெரியாது சமையல் கல் அவ்வளோ விஷயம். இந்த வெந்தயம் கூட பாருங்களேன், அழகாக அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். நம்ம யாரும் தயாராக இல்லை, பரவாயில்ல. எதுக்கு அதுக்கு பேர்? என்ன ஒரு நோய் வந்தாலும் சீரத்தண்ணி குடி, சீரத்தண்ணி குடி. ஏன் சொல்கிறோம்? இந்த அகம் சீராக இயங்குவதற்கு சீரகம். ரொம்ப நன்றி. ஒரு மனுஷன் ஒரு புத்தகத்தை தேடி படித்து சீரகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஆள் சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்படியா சீரகமாக்கும்? இன்னைக்கு தான் வாங்கன்னு நினச்சேன், காக்கல நல்ல விலைக்கு ஞாபகப்படுத்தினேன். இப்படியா இருக்கிறோம். அதனால் சொல்கிறேன் சார், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிறீங்க. என்ன டாக்டர்னே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, ஓ அங்கிட்டு போதா? இதுதான் விஷயம் சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் தமிழ்நாட்டில் 2000 போலி டாக்டர்கள். பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறது, வாழ்நாளில் 2 சேர்த்துக்க, உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவே இருக்காது. அது 2 என்ன அப்படின்னா, நீங்கள் மன அழுத்தத்தோடு இருக்கும்போது மெல்லுசான ஒரு இசையை கேட்கிறப்ப உங்கள் டென்ஷன் குறையும். இன்னொன்று, இந்த மாதிரி மேடைகளில் ஒரு நகைச்சுவை கேட்டு உடல் குலுங்கி கண்ணில் தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிறவனுக்கு நோய் நொடியே கிடையாது சார். இந்த 2 மட்டும் சேர்த்தா நம்மளுக்கு 80 வயசு 85 வயசு கன்ஃபார்ம். சொல்கிறோம் இல்லையா? அதுக்காகத்தான் நான் சொல்கிறது. ஏன்னா டாக்டர்கிட்ட போகிற தப்பு இல்லை. இப்போயும் ஒருத்தன் போய் டாக்டர் உட்காந்தான். டாக்டர்கிட்ட உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, பின்னாடி திரும்புங்க, சட்டையை கழுத்துங்க, மூச்சு விடுங்க, ஒரே தான் விடுங்க. டாக்டர் பல்ல காட்டுங்க, நாக்கு நீட்டுங்க, மூக்கை காட்டுங்க. 3/4 மணி நேரம் கழித்து என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா. யோ முதலே நீ சொல்ல வேண்டியானியா? நீ முதலே கேட்க வேண்டியானியா? வந்தோம் நாக்கு நிட்டு மூக்கு நிட்டுன்னா நான் இடத்த கேட்க கண்டேன். நான் நேரம் 10 விட்டு பத்திரிக்கை கொடுக்குறாள வச்சுக்கிட்டு. பார்த்தீங்களா? இதான் சார். இதுக்கு தான் நீங்களே சிரிங்கம்மா சிரிங்கம்மா இசையை கேளுங்கம்மான்னு உங்கள் காலில் விழுந்து கதறது. அதுக்கு தான் என் ஃப்ரெண்டெல்லாம் அடிவயத்தில் ஏதோ சுருக்குன்னு சொல்லி போனாங்க டாக்டர்கிட்ட. அடிவயத்தில் சுருக்குன்னு சொன்னக்கு குப்புற போட்டு 36 தையல் சார். எந்திரிக்க முடியாமல் அவனை ஈஸியில் உட்கார வச்சு அந்த டாக்டர் 36 தையல் போட்டு முடிச்சுட்டு செம்பு நிறையா தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க. டாக்டர் இப்போ தானே இத்தனை தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணியை குடிக்க சொல்கிறீங்க? குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காரு. அவன் சன்னலை உடச்சிட்டு ஓட்டிருக்கான். சண்டால பாவி ஒழுகுதா? ஐயா நீ டாக்டரை கொத்தனாராயா அப்படின்ட்டு. இதுக்கு தான் சார் குழப்பமாக இருக்குது எல்லா இடத்துலையும். டாக்டர் எங்கே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? அன்றைக்கி ஒரு டாக்டர் பைபாஸ் ரோட்டில் ஓட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா பைபாஸ் ஆப்ரேஷனா பார்த்துருக்கீங்களா? அதுக்காக சொல்கிறேன் சார், பெரியவங்க நிறையா இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க. எங்களால் அப்படி முடியாது. எனக்கு 42 வயசில் சுகர் வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அப்பா 88 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகாமல் இருந்தார். அதுக்கு என்ன காரணம்? 8.5 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்ககிட்ட ஃபோன் கிடையாது, நிம்மதியாக தூங்கினாங்க. யாராவது பழைய மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்களா? டபுள் 0 ஃபோனு, இந்த சின்ன ஃபோன் யார்ட்டையும் கிடையாது. நீங்களாம் தூங்க வாய்ப்பே கிடையாது. என்ன அந்த ஃபோன் வச்சுருக்கவன் தான் சார் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினான். எந்த வாட்ஸ்அப் போகாது, யூடியூப் இருக்காது, அதில் ஒரே ஒரு கேம் இருக்கும்.
நான்லாம் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அந்த கேம் தான் விளாண்டுக்கிட்டு போய் ஒரு பாம்பு மட்டும் நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். விடிய விடிய விழுப்புரம் வரைக்கும் அந்த பாம்பு தூங்காது சார். விழுப்புரம் தானோடனே செங்கல்பட்டில் என்கிட்ட ஒருத்தன் கேட்டேன், இந்த பாம்பு கடிச்சிடாதானே அப்படின்னா. உன்னை விடையாடா அது என்னை கடிக்க போகுது அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபோனோட மகிமை என்ன தெரியுமா? வெறும் அந்த ஃபோன் 600 தான் சார். 200 ரப்பர் பெண்ணில் சுற்றிருப்பேன் அந்த ஃபோனில். பேட்டரி கீழே வந்துடக்கூடாது. ஃபோன் வந்துச்சுன்னா இங்கிட்டு வச்சு பேச மாட்டேன், ஸ்பீக்கர்லேயே பேசுவேன். அப்பல சவுண்டாக பேசு ஊருக்கே கேட்க, அவனுக்கு கேட்காது. அப்படி ஒரு வினோதமான ஃபோன். ஏன் சொல்கிறேன்னா சார், உறக்கம் மிகப்பெரிய டானிக்கு, நல்ல மருந்து, அருமையான மெடிசின் எதுனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறேன் சார். அன்றைக்கி தூங்குனாங்க. ஜிம் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ நம்ம ஊரில் கூலிப்புறையில் எங்கேயாவது ஒரு இடத்துல உடற்பயிற்சி கூட இருக்கா? கிடையாது. ஏன்னா அவங்க பயன்படுத்துகிற பொருளே உடற்பயிற்சி பொருள் தான். மண்வெட்டி, கடப்பாறை, கோடாரின்னு சொல்லி வேர்க்க வேலை செஞ்சாங்க. 95 வயசு இருந்தாங்க. பார்த்தீங்களா? இன்னைக்கு டாக்டர் போய் சொல்கிறேன், டாக்டர் தொப்பை விழுந்துருச்சு டாக்டர், எடுத்து ஓரமாக போடுங்க, யாரும் மீச்சிட போகிறாங்க. யோ தொப்புன்னு கீழே விழுச்சுன்னு சொன்னேன். சார் ஏதாவது மருந்து சொல்லுங்கள் சார். நீங்கள் தினமும் வெறும் வகுத்தில் ஓடுங்க. யார் வகுத்தில்? யோ இன்னொருத்த வகுத்தில் இல்லையா, நான் சொல்கிற புரியுதாயா? டெய்லி நீ வாக்கிங் போகணுமியா? நடந்தேவா அப்படின்னு இருக்கான். அப்புறம் நான் வாக்கிங் டியூஸ் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இப்படி குளறுபடியாகவே பேசி சார். அதெல்லாம் சொல்கிறது, தாய் குளங்கள்லாம் பாருங்கள். இன்றைக்கி ஜிம்மில் என்ன பொருள் வச்சுருக்காங்க தெரியுமா? பெண்களுக்கு இன்றைக்கி வச்சுருக்க ஜிம்மில் இருக்க பொருள் உராமே நம்ம தாத்தா பாட்டி யூஸ் பண்ணதான். எது? திருக்கை, அம்மி அரைக்கிறது, சொலகில் புடைக்கிறது, உரலில் இடிக்கிறது, இந்த வேலைலாம் செஞ்சாங்க. அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி முடியுதா? எங்கள் பாட்டி கம்மாக்கரையில் அந்த கரம்ப மண் எடுத்து சாம்பு மாதிரி போட்டுட்டு வரும். எங்கள் பாட்டி 4.5 அடி தான் இருக்கும். கூந்தல் அவுத்துவிட்ட தரையில் விழும். 4.5 அடி கூந்தல் சாம்புலாமல் அன்னைக்கு. இன்னைக்கும் ஒரு அம்மா கூந்தல் அவுத்துவிட்ட தரையில் விழுது, தனியாக விழுது தொப்புன்னு. எம்மா கீழே விழுந்துச்சு, வேறு வாங்கிட்டேன் புதுசாக 65 ரூபாய்க்கு. அது ரொம்ப ஈறு கூடிடுச்சு. பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்லுங்கள். அந்த ஆரோக்கியத்தை நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? உட்காந்துருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதெல்லாம் யார் பார்த்தாலும் பெருமையாக சொல்கிறது, அதெல்லாம் அந்த காலம்யா அப்படின்வார். எந்த காலமும் எவன்ட்டையுமே சொல்ல மாட்டார். இவ்வளோ சிறப்பு இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க சார். நம்ம ஊரில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொள்ளையே நடந்தால் கூட வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. சன்னல் தான் பார்ப்பாங்க, என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா, கதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால் பெண்கள். இப்போ நவீனம்ன்ற பேரில் பெண்களுக்கு பின்னால் சன்னல். பார்த்தீங்களா? சன்னல், ஏணிப்படி, நிலப்படி வச்சு அடுத்து பின்னல் மாதிரி ஒரு அம்மாலாம் ஆசாரி கொடுத்து நெசத்தில் எரிப்புரை கட்டி வீட்டுக்கார் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கார். வர இப்படி ஆகும். அதில் 2 கயிறவரை கட்டி தொங்க விட்டு போகுது. கயிறில் ஒரு குண்டவரை கட்டி தொங்க விட்டு இந்த அம்மா ஓடி வேமா பஸ்ஸில் இருந்து சட்டான்னு ஓட்டேன். கண்ணில் அடித்து கண்ணை கலக்கி அரவிந்த் ஆசிப்பில் 6 மாதமாக குளுக்க செய்து படுத்துருக்கு. பார்த்தீங்களா சார் கொடுமையை? பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்கிறேன். இதனால தான் பெரியவங்க பெருமையாக பழைய விஷயம் பேசுகிறாங்கன்னா விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குனால அதை எடுத்து பேசுகிறோம். அழகாக சிரிக்கிறீங்க சார். உண்மையிலேயே சொல்கிறேன், இங்கே இருக்கிற தாய் குலங்கள், விவரம் தெரிந்தவர்கள். சிலர் சொல்லலாம், ஏதோ வர்றாராம் ஒரு ஆள் சிரிப்பாக சிரிக்கிறேன், என்னங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு பாருங்க, அவருக்கு தான் டைம் வேஸ்ட். ஒருத்தன் ஐசு வாலில் சீரியஸாக இருக்கான்னா என்ன அர்த்தம் சார்? அவன் வாழ்நாள் முழுதும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். இப்படியே தட்டார். வாங்க நம்ம இன்னைக்கு குளிவுரைக்கு முத்து வர்றாருங்க. வந்தா சிரிப்பு காட்டுவாரியா? காட்டி நாமளாம் சிரிக்கலாமுங்க. சிரிச்சு இப்படியே பேச அழகான விஷயம் சார். நாம் சந்தோஷமான இடத்துல இருக்க நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷமாக வச்சுக்க நினைக்கிறது தான் அறிவாளித்தனம். இந்த இடம் அப்படித்தான் இருக்கு. கோயில் எப்படி இருக்கணும்? இப்படி தான் சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சார். சிரிக்கும்போது மட்டும் பக்கத்தில் யார் என்னன்னு தெரியாமல் தோளை தட்டி சிரிக்கிற அருமையான உணர்வு அதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பாக பெரியவங்களுடைய பெரியவங்களை சிரிக்க வைக்கிற பெரிய விஷயம். அவங்களாம் சிரித்தாங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க, மகிழ்ச்சி. இதே பகுதியில் நிறையா வந்திருந்தா கூட இன்றைக்கி தான் வாழ்நாளில் எல்லா ஊருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் போயிடணும் ஒரு ஆசை இருக்கும். இன்றைய தினம் குளிபிரையில் வாழக்கூடிய மக்களை பார்த்ததில் பெரிய மகிழ்ச்சி. அதே போல் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் உட்காந்து கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்னொன்று உங்கள்கிட்ட ரசித்தது, யாரும் செல்ஃபோன் எடுக்காமல் வாட்ஸ்அப் நோண்டாமல் எல்லாம் வெளிநாட்டிலலாம் நல்ல நல்ல செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தாய்க்குளங்க நகரத்தாரில் எப்படி செய்வாங்க? இலையில் போடுவாங்க. பார்த்தீங்களா? சமைச்சு தட்டில் போடுவாங்க.
இன்னைக்கெல்லாம் பெண்களை சமைச்சு நெட்டில் போடுதுங்க. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8500 பேர் லைக் பண்ணியிருக்கான், வீட்டுக்காரர் லைக் பண்ணல. ஏங்க என்ன எல்லாரும் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு லைக் போட்டேன்னா அவெல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடித்தவன். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எதுக்கு எடுத்தாலும் சார். ஆனால் அன்னபாரதியெல்லாம் ரொம்ப பாராட்டணும். இவ்வளோ பேசினா கூட அவங்க வீட்டுக்கு யார் எப்போ எந்த நேரம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டேன். அதுக்காகத்தான் டீயை குடித்தேன் விக்கு விக்குன்னு கையை உதறி நுறையா கக்கி போய்கிட்டு இருப்பேன். ஆம்புலன்ஸ் அந்த தெருவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்போ அன்னபாரதி வீட்டில் எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்ருப்பானோ எப்படி சொல்கிறீங்க? இந்த ஆம்புலன்ஸ் போதில்ல. இப்போ தெரியுதா அன்னபாரதி எது கூட்டு வந்துட்டு இந்த ஜோக்குக்கு தான் அப்படி ஒரு ஸ்டெப்னி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நன்றி சுவாமி. பார்த்தீங்களா? ஐயா மாதிரி 2 முனிவர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் சந்திச்சாங்க. ஆமாம், ஐயா மாதிரி 2 முனிவர் சாமியார்கள். முதல் சாமியார் கேட்குறார், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அதுக்கு அந்த சாமி, அது மிகப்பெரிய வேடிக்கை. என்ன சாமி கூறுங்கள்? கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன், அது கைகூடவில்லை. சாமி இது சும்மா நகைச்சுவைக்காக. என்னடா நம்மளை பற்றி சொல்கிறீங்க, எதுவும் கலாவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். வேற ஒரு சாமியார் சாமி பதிலுக்கு கைகூடவில்லை, இப்படி ஆகிவிட்டு. அது கிடக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்ச கலாவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். பார்த்தீங்களா சார்? அப்போ ஒரே விஷயந்தான், ஒன்று டென்ஷன் ஒன்று சந்தோஷம். ஒன்று பார்க்குறேன், இப்போ கோவிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது மேடம், யாராவது போனால் போய் பாருங்கள். நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த கிணத்துல ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா? கேள்விப்பட்டு கிணறு மணியும் போதுங்க. முதல்ல வீட்டுக்காரர் அந்த கிணத்தோ நின்றுக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்குன்னு சொல்லி எட்டி நடுவில் உரம்பு தொப்புன்னு உள்ளே விழுந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினச்சேன் நடந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு கைதட்டாத ஒரு மனிதர் இப்போ தட்டுறார் சார். போயில நீ விரசி வேமா வந்து கூப்பிடுவார், தம்பி அந்த கிணறு எங்கே இருக்குது தம்பி, கொஞ்சம் அட்ரஸ் தான் கொடுத்துட்டு போங்களேன், நான் ஒரு சில்லறை மாதிரி ஒரு 5 காயின் வச்சுருக்கேன், அங்கேயே உட்காந்துட்டு ஒவ்வொரு காயினாக போட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இதெல்லாம் தேவைப்படும். அதனால் சொல்கிறேன் ரொம்ப அழகு. ஏன்னா குடும்ப ஒற்றுமை இப்படி இருக்குன்னு சார். சந்தோஷம் குடும்பத்தோடு உட்காந்து சிரிக்கிறோம். பார்த்தீங்களா? எத்தனை தப்பு நடக்கணும்னு நினைக்கிறீங்க? நடக்கவே நடக்காது. ஒரு ஆளாக 3 நாள் வெளியூரில் போயிட்டு சாப்பிடாம வீட்டில் வந்து ஆசையோடு சாப்பிட உட்கார்றாரு. வாய் எடுத்து வைக்க போகிறாரு. மனைவி சொன்ன ஒத்த வார்த்தையில் அவனுக்கு பசியை ஓடிடுச்சு. எடுத்து சாப்பிட போயில வீட்டுக்காரம்மா சொல்லுது, சாப்பிடுங்க உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னுச்சு. எதை கேட்குறாள், என்னத்தை கேட்குறாள்? பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருக்கும். தூங்குனா கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லா டாக்டரும் என்கிட்ட எனக்கே அடிக்கடி சொல்லு, சுகர் கூடுது சார், 8 மணி நேரம் தூங்கிருக்கு, எது எப்படி கிடத்தாலும் பரவாயில்ல. அது மாதிரி வீட்டுக்கார் கொஞ்சம் தூங்க விடனா தூங்கட்டும் பாவம். நல்லா தூங்கிட்டு இருக்கார் ஒரு மனுஷன் குரட்டை ஓட்டு. சில நேரத்தில் பாருங்க, அவர் குரட்டை சத்தத்தில் அவருக்கே தூக்கம் வராது. யாருன்னு இருக்கேன் ஒருத்தன் சத்து நடிச்சிருக்கு, உன் சத்து நான் படு அப்படிலாம் இருக்கும். தூங்கிட்டு இருக்காருங்க நல்லா நடிச்சாம 1:30 மணிக்கு எழுப்புது வீட்டுக்காரமா, ஐயோ எந்திரிங்க ஏங்க அப்படிச்சு. பத்தரு கீழே விழுந்து கட்டிலோட, என்னாடி என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் படுத்துட்டீங்க. தூங்குறவங்க கேங்க தூக்க மாத்திரை கேள்விப்பட்டீங்களா சார்? இதைத்தான் சொல்கிறேன். இந்த கலகலப்பு வேணும் சார். அதுக்கு தான் நான் புராணங்களோ இதிகாசங்களோ ராமாயணமும் ஏன் நான் பேசலை, எனக்கு தெரியாது பேசலை, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம், தெரிஞ்ச மட்டும் பேசிக்கிறோம். நல்ல அழகான சபை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கெல்லாம் குறைஞ்சது 95 வயசு. ஏன்னா உடனே சிரிக்கிறீங்க. நேற்று ஒரு இடத்துல எல்லாரும் 95 வயசு பட்டார்னு ஒரு ஆள் எந்திரிச்சார், ஏய் எனக்கு 98டா அண்டா 3 கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், என்னடா சொல்கிற அப்படின்னு. ஏன் சொன்னேன் தெரியுமா சார்? ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியாக சிரிப்பது. 8 செகண்டில் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. உடனே சிரிக்கிற ஆளுக்கு 95 வயசு, 110 வயசு. ஆனால் பருக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, அவனுக்கு தான் பங்குனி 13. பார்த்துக்கு 110 பங்குனி நீங்கள் முடிவணிக்கு என்கிட்ட கிடையாது. அப்படி வெளிப்படுத்துறேன் சார். எதுவுமே கஞ்சத்தனம் இல்லாமல் சுமையை தேக்கி வைக்காமல் இறக்கி வச்சிடணும். ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 5 விஷயங்களை கடைபிடிங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குறோம், இதெல்லாம் வேணும் வாழ்க்கையில்ன்றக்காக எனக்கு நல்ல ஒரு தலைப்பு, எனக்கு ரொம்ப பேசக்கூடிய நகைச்சுவை சார்ந்த ஒரு தலைப்பாக கொடுத்தனால நீங்களும் ரொம்ப அழகாக ரசிச்சிங்க. அதான் இந்த காலகட்டத்துக்கு வேணும்.
ஏன்னா ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் பார்வை மங்கள தெரியுது, பார்வை மங்கள தெரியுதா? ஆமாம், உனக்கு உண்மையிலே மங்களத்தையும் தெரியுது. நான் வக்கீல்ப்பா, டாக்டர் இருந்தால் அந்த ரூமில் இருக்க அங்கே போய்ப்பார். தேவையா நம்மளுக்கு இது எல்லாம்? இந்த பேர் தான் சார், நகரத்தான்ற பேர் அழகான பேர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேடையில் இருக்கவங்களுடைய பேர் உரம் பாருங்கள், எவ்வளோ அழகான வெண்மை உடை உடுத்தி, இப்படி எல்லாமே பேர். ஒரு ஊருக்கு அழகு சேர்ப்பு அந்த ஊருணி பெயர். கூலிப்பிறை அப்படின்பது ஒரு அழகான தமிழ் பேர். எப்படி இருக்கு? இப்படி பேர் அமையணும். என் கூட படித்த பொண்ணு பேர் டியூஷனுக்கு வராது, காலேஜுக்கு வராது, ஸ்கூலுக்கு வராது, பேர் மட்டும் வந்தனா. நீ வந்தனா வராட்டி எங்களுக்கு என்ன? அவங்க அப்போ டியூஷனுக்கே அனுப்ப மாட்டார், பேர் மட்டும் அனுப்புறியா, நீ எங்கே அனுப்புறியா? இப்படி பேர் கிடையில பேர்லேருந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க தான். இப்போ நான் மட்டுமே அவங்க சொன்ன மாதிரி சிலருக்கு நான் பேசின புரிஞ்சிருக்கும், புரியாமல் இருக்கும். இந்த விழாவே ஒரு குடும்ப விழா மாதிரி நடக்கிறதுனால ஆண்களா பெண்களா அப்படின்ற விவாதம் ரொம்ப நாள் நடக்கும். அதை நாங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் செஞ்சுருந்தோம், சன் டிவிலையும் விஜய் டிவிலையும். அதை நிறையா பேர் பார்த்துருந்தாங்க, கிட்டத்தட்ட 14 மில்லியன் பார்த்து பாராட்டியிருந்தாங்க. அந்த விஷயத்தை எங்கள் மக்களும் பார்த்து சிரிக்கட்டும், கொஞ்சம் மகிழட்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அந்த செய்தி இங்கே உங்களுக்காக கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் எங்கள் பெற்றோர்களை பார்த்த மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலும் எங்களுக்கு போதும். ஏன்னா அப்படி இருந்தது அந்த காலத்துலாம். ஒரு ஆள் கீழே விழுந்துட்டா எந்திரிச்சு அப்படி கையை உராய்வு பண்ணி தட்டி விட்டு கை கண்ணாச்சு கால் கண்ணாச்சுன்னு பார்ப்பேன். அன்றைக்கு ஒருத்தன் பஸ்ஸில் விழுந்து சர்ன்னு புழுதியில் 20 அடிக்கு இழுத்துட்டு போய் வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நல்ல விலைக்கு கிராச் ஆகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். எப்படி காலம் மாறி போச்சு பார்த்தீங்களா சார்? எதை பார்க்கணும் சார்? எது எடுத்தாலும். ஏன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை பறிப்பதற்கான விஷயங்கள் தான் சுற்றி சுற்றி இருக்குது. செல்ஃபோன் சொன்ன இந்த வருஷம் 2024 பிறந்தவுடனே இந்த வருஷமே நல்லா இருக்கணுமேன்னு கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரேன், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் சார் ஒருத்தன். அதை படித்தா எப்படி சார் இருக்கு? அந்த வருஷம் கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. இப்படி ஒரு கிறுக்கு பையில எங்கேயாவது பார்த்துருக்கோமா சார்? இப்படியா புத்தாண்டு வாழ்த்து எனக்கு ஒருத்தர் சொல்லுவேன். எதுகை மூனைன்னு இருக்கா, எதை வேணாலும் போட்டு விடுறதா? அந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், 1:30 மணிக்கு எனக்கு போகணும், மிட் நைட்டில். நான் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ ஹலோ அப்படின்னே, எடுத்தாப்புல கேட்குதா, ஹலோ கேட்குதா அப்படின்னா, கேட்குது அப்படின்னே, அப்போ வச்சிரு. நான் என்ன செய்ய சொல்ல முடியும்? இப்படி எதுக்கு சொல்றேன்னா, திரும்புகிற பக்கமெல்லாம் குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு. எங்கள் பாட்டி சிரிக்கிறாங்க, அவங்கெல்லாம் உண்மையிலே அவங்க வாழ்நாளில் அவங்க வச்ச கொடுப்புன்னு அப்படி. இப்போ முடியுதா? அப்படி முடியுதா? பெண்கள் இன்னைக்குள்ள தாய் 16 குழந்தை பெற்றாங்க அன்னைக்கு. 16 குழந்தை சர்வசாரமாக. இன்னொன்று சொன்னால் அதிசயப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. நான் 13ஆவது ஆள். எங்கள் அப்பா விஓ வேலை பார்த்தார். எனக்கு சந்தேகம், அவர் விஓ வேலை தான் பார்த்தாரா? ஏன்னா நேர காலங்கள் கிடையாது அந்த காலத்தில். சர்வசாரமாக பார்த்தீங்கன்னா 16 குழந்தை. கரெக்டாக 10ஆம் மாதம் ஆச்சுன்னா வீட்டு முழுக்க மாட்டு வண்டி வந்து நிற்கும். ஏன்னா கிளம்பி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும் வண்டிக்காரனுக்கு. குந்தனாப்புல ஹோ ஹோ குழந்தை வந்து அந்த தெருவே வண்டி பிடிச்சிட்டு போய் பார்க்க போவாங்க தெரியுமா? கிராமத்தில் கரும்பு ஆஸ்பத்திரிக்கு லட்சுமி குழந்தை பார்க்க வந்திருக்கும். அப்படியா போங்க, 7ஆம் நம்பர் டோக்கன், 7ஆம் நம்பர் தொட்டியை சுற்றிக்கிட்டு பூரா வர்ணிக்குங்க. இங்கே வர அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இங்கே வர அவங்க பெரியப்பா மாதிரி காது. திடீர்னு நர்ஸ் வரும், உங்கள் டோக்கன் 35, அங்கே போங்க. ஆமாடி வாய் வாய்க்கா மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு உடனே மாற்றுங்க. அப்படியெல்லாம் ஒரு சந்தோஷமான காலம் மாறிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் கூட உட்காந்துருப்பீங்க, இவ்வளோ தெரியுது. எனக்கு தான் பேச்சு இங்கே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அசைகிற மாதிரி தெரியல. சில இடத்துல நான் ஆர்கனைசேட்டர் என்ன சொல்லுவேன், ஐயா சின்னத்தம்பி ஐயா சுப்பிரமணியா பார்த்தீங்களா கூட்டம் கலைஞ்சிருச்சு முடிச்சுக்கிறவா? ஆமாம் சார் கூட்டங்கள் முடிச்சுங்க அப்படின்னு. இங்கே நான் சொல்ல முடியுமா? இல்லை சார் கூட்டம் அப்படியே இருக்குது, நீங்கள் பேசுங்க. ஒரு இடத்துல என்னை அறிவிப்பாளர் வந்து சொல்கிறார், மினிஸ்டர் வந்துக்கிட்டு இருக்காரு, வரந்தட்டிக்கும் பேசுங்கன்னு போயிட்டார். எனக்கு ஒரு பதட்டம், அவர் வராமல் போயிட்டாருன்னா நான் எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு மனுஷன் யோசிச்சு பார்த்தீங்களா? பேச்சில் இவ்வளோ விஷயம் இருக்குது சார், சாதாரணமாக சொல்லிட்டு போகிறோம். உண்மையிலே நிரம்ப படித்தவர்கள் அவங்களாம் புறாம் பெரிய தொழிலதிபர்கள். ஆனால் எதாவது பேசுகிறாங்களா? சில இடத்துல ஆர்கனைசர் கூப்பிட்டு போய் எங்களை கீழே உட்கார வச்சுட்டு அவரே பேசிக்கிட்டு இருந்தார். சேலத்தில் பட்டிமன்றத்துக்கு போயிருக்கோம், பேசுகிறார். இப்போது இந்த சிரிப்பு காட்டுறீங்களாம் வந்திருக்காங்க, எங்களுக்கு அவ்வளோ மரியாதையா. நாங்கள் நான் பூரா கிச்சு கிச்சு கூட்டம் வந்திருக்கோம், சிரிப்பு காட்ட வந்திருக்கோமா சார்?
அதில் என் தம்பி குதிரைமுத்து, அண்ணே நான் மதுரைமுத்து, ஏயா என் மானத்தை வாங்கி தொலைகிற போய் உட்காரியா அப்படி இப்படி தான் சார் பார்த்துருக்கோம். இந்த விழா மேடை தான் எல்லார் முகத்தில் ஆனந்தம், மகிழ்ச்சி. அதனால எது மகிழ்ச்சின்னு கேட்டாங்க. இந்த கைக்கு பிரேஸ்லெட்டு மோதிரம் போடுறது அழகா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தர் ஐயா சாப்பிட்டு 3 நாளாச்சு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது உங்கள் கையிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுக்கும்போது அதை கையில் வாங்குறான் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த கைக்கு அழகு. வாய்க்கு லிப்ஸ்டிக்கு போடுறது அழகு கிடையாது சார். ஒருத்தன் துக்கத்தில் துவண்டு போயிருக்கும்போது நீ பொண்ணை பொருளை கொடுக்க தேவையில்லை, அவனோட தோலை தட்டி பயப்படாத மாப்பிள்ள நாரி ஆறுதலான வார்த்தை இந்த இதழில் இறக்கி வைக்கும்போது தான் இந்த இதழுக்கு அழகு என்பதை நம்ம அது மாதிரி. எது மகிழ்ச்சி என்றால் யாரையுமே அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறலாம், யாரையும் கஷ்டப்படுத்தி முன்னேறக்கூடாது. விழுந்து விழுந்து சிரிக்கலாம், பிறர் விழுந்தவனை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஏன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். இப்போல்லாம் ஃபோன் பண்ண இன்னமா இருக்கீங்க அப்படின்றேன் சிலர்லாம், ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் தமிழில் பாருங்கள் ஒரு அழகு. அவர் மாறி இருந்தார், உடம்பு முடியாமல் கேட்கணும், இப்போ இருக்காரான்னு கேட்க முடியாது. அதுக்கு பக்குவமாக கேட்குறான், அடுத்த மாதம் அவரை பார்க்கலாம்னு இருக்கேன். உடனே இவர் போன மாதமே நீங்கள் பார்த்து இருந்திருக்கலாம். 2 பேரும் முடிச்சுட்டாங்க டைலாக்கு, ஆளும் முடிஞ்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் எவ்வளோ பக்குவமாக பேசுகிறது பாருங்க, இதுதான் பேச்சு. சிலர் பேசும்போதே கண்டுபிடிச்சலாம், நான் அந்த பெருமைக்காக சொல்லலையா அப்படின்னா அடுத்து பெருமையாக தான் சொல்ல போகிறேன்னு அர்த்தம். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊரில் அப்படி இருக்கும். அதெல்லாம் நிறைய பேசலாம். இப்பொழுது நிரம்ப சிரிச்சிட்டிங்க தனியாக பேசி. இப்போ 2 பேர்களாக சேர்ந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சிரிக்க நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். இந்த நல்ல விழா உண்மையிலே எங்களுடைய நகைச்சுவையை சரியாக நெறியாக இந்த மேடையில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சேலம் வாழ் மற்றும் மதுரை வாழ் நகரத்தாருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி அன்பை சொல்லி மகிழ்கிறோம். இதே போல் நிறைய திருப்பணிகள் நம்ம கூலிப்பறையில் நிறைய நடக்கணும், சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தது. இப்பொழுது அன்னபாரதி அவர்களும் ஒரு 10 நிமிடம் மட்டும் இன்னொரு மைக் இருந்தால் கொடுத்து அதோடு நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிடுவோம். ரொம்ப காலமாக நம்ம ஊருக்குள் நடக்கிறது என்னென்னா, ஆண்கள் நான் தான் வீட்டுக்கு உழைக்கிறேன், எல்லையை காக்க ஆண்கள், உடனே அவங்க பிள்ளையை காக்க பெண்கள், இப்படி பேசுவாங்க. அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்து இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலே குடும்பத்துக்கு யார் தாங்க மனைவிமார்களா கணவன்மார்களா, யார் சந்தோஷம், எது மகிழ்ச்சின்னு கேட்டோம்ல, யாராலும் மகிழ்ச்சி அப்படி வச்சுக்கணும். அம்மா சொல்லுங்கள் சார். இப்போ நான் பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேச போகிறேன்னா சார்? நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, நாங்கள் ஆண்களுக்கு கொய்யாப்பழமாக பேசிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன். அப்பா கொய்யாப்பழத்துக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஏம்மா திராட்சை பழத்துக்கு அங்கே வர பின்னாடி அங்கிட்டு சார் உண்மையிலே இவ்வளோ தூரம் என்னுடைய பெண்கள் முகத்தை பாருங்களேன், அப்படி சிரிச்ச முகமாக உட்காந்துருக்குறாங்க சார். அப்போ ஆண்கள் முன்னே சீரழிஞ்ச முகமாக இருக்கு. எங்க அவரும் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்க பெண்களுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா? ஆமா சார். எங்களுக்கு என்ன கடப்பாரி மம்பட்டிமா வைக்க சொல்லியிருக்காங்க? ஏன் நாங்களாம் மனுஷனாவே தெரியல உங்களுக்கு? சார் பெண் என்றால் பேயும் இறங்கும் சார். என்ன பேய் என்ன 3ஆம் பள்ளியில் படுத்து கிடந்துச்சு? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க சார், என்ன பெண் குழந்தை அப்படி சிரிச்சா என்ன சொல்றான்? புன்னகை அரசி. ஆமா சார். பெண்கள் சிரிச்சா புன்னகை அரசி. ஆம்பளை சிரிக்கட்டும், இவன் என்ன இழிச்சா பை மாதிரி இழிச்சுக்கிட்டே இருக்கான். பத்தியா சார், நாங்க மட்டும் இழிச்சா போயிடலாம், அவங்க புன்னகை அரசா. எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா பெண்களுக்கு அதான் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன சொல்றாங்க? அத்தனை பேர் இருக்குங்க தமிழ்ல. பெண்களுக்கு பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் இருக்குங்க. ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, நாங்க இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. எங்க பேர்ல என்ன இருக்குன்னா எங்க பேர் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா 8 லட்ச ரூபாய்க்கு இடம் வருதுன்னா என் கையெழுத்தை போட்டு என் பேர்ல வாங்கு. அந்த அம்மா 3 லட்ச ரூபா கடன் வாங்கலாம்னு இருக்கேன், உன் கையெழுத்தை போட்டு உன் பேர்ல வாங்கு. ஏன்னா கும்மாங்குத்து வாங்கிட்டு நீ கடரா பண்ற இல்ல சார், சேமிக்கணும்னு அர்த்தம். இதுல என்ன தெரியுதுன்னா என் பேர்ல என் பேர் மட்டும்தான் இருக்கு. அதுலயும் பெண் குழந்தை அப்படி தவி ஓடிச்சுன்னா ஆஹா கியூட்டி கியூட்டா அந்த குழந்தை குதிக்குது. பெண் குழந்தைய ஆம்பளை போய் குதிக்கிட்டு குரம் குட்டி மாதிரி குதிக்கிறான் பாருங்க, அப்பன மாதிரியா. பத்தியா, எங்களுக்கு எல்லாத்திலும் மைனஸ் தான் சார். சார் பெண்கள்னாலே கலைமகள் அம்சம் சார். அப்ப நாங்க கலவாணி வம்சமா இப்படி எங்களை இடையூறாட்டிங்க. இங்கே நான் பாக்குறேன், நான் அக்காமாரெல்லாம் பாருங்களேன், நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். இல்ல சார், ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் ஒரு பெண் இணைக்கிறாள் என்று அர்த்தம். அது அர்த்தமா? ஆமா சார். என்ன ஆர்வமா? இன்ன வரைக்கும் நான் பேசின ஐயா வந்தாரா? லேடிஸ் பேசணும் பத்து அப்படியா? அப்படியா
என்ன அர்த்தம்னு கேட்க வர. இதான் அர்த்தம். அவருடைய ஆர்வம் இங்க இருக்கு. பெண்கள் நடுவு எடுத்து சீராங்க, இங்கிட்டு வந்து பிறந்த விடு பூந்த விடு. ஆமா சார். அதான் வகுடு எடுத்து சீவுறதா? ஆமா சார். அப்படித்தான் ஆண்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எதுக்காக பெண்கள் வகுடு எடுத்து சீவுறதுன்னா, இந்த ஈரு பெண்ணெல்லாம் டிராபிக் இல்லாம அது வாட்டுக்கு ஹைவேஸ் ரோட்ல சர்ன்னு போற டிராபிக்ல சிக்கிக்கிறாம. பின்னாடி இருக்கிறவங்களே இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. அவர் தானே பேனிசிப்பு வாங்கிட்டு வந்து அவர் தானே சார். உண்மையிலேயே இவ்வளவு தூரம் எங்க ஒரு பெண்கள் ஒரு நாள் வீட்டுல பெண் இல்லாட்ட இந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும். உடுத்தின ட்ரெஸ் கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல கிடக்குங்க. ஆனா ஒரு வீட்டையே கோவிலாக வச்சிருக்கிறோம். சத்தியமாக என் பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். என் வீட்லயும் சொன்னேன், வீடை கோயில் மாதிரி வச்சுக்கமான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வரேன். வாசல் இவ்வளவு உண்டியலை வச்சிருக்கா சார். அதில் ஒருத்தன் 10 ரூபாயை போட்டுட்டு 5 ரூபாய் எடுத்து கொடுங்க சார், அங்கேயே நிற்கிறான். நீங்க அந்த கலெக்ஷன் எடுக்கிறது பூராமே நீங்க தான், நான் கேள்விப்பட்டேன். ஆனா அப்பெல்லாம் கிடையாது சார். பக்தினா பெண்கள் நாங்க தான் சார். பக்தி என்று சொன்ன பாருங்க எவ்வளவு தூரம் மங்களகரமா அந்த மீனாட்சி அம்மனே அது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பக்தி. ரைட். அது கூட ஆண்கள் தான் கைதிட்டாரு பாருங்க. இங்க பக்தி பெண்கள் அவங்க அது கிடக்கட்டும் அப்படி. அவரு என்ன அர்த்தம்? அப்பதான் அவர் கேமராவில் தெரிவாரு, நம்ம எடுப்பாங்கன்றதுக்காக அவர் தட்டிட்டே இருக்காரு. மெய் மறந்து தட்டிட்டாரு சார். ஆனா பக்தின்னு சொல்றீங்களே, சாமி கும்பிடுறதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? என்ன பேரு? பெண்கள் பேர்ல வச்சிருக்கோம். ஆன்மீகம், பெண்மீகம்னா வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார். அவங்களுடைய கைதட்டலாம் பார்த்தா இன்னும் 15 ஜோக் சொல்லணும் போல ஆசை வருது. உடனே பஸ் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடலாம் போல. அதே போல கும்புற கடவுள் என்ன சொல்றோம்? என்ன பெண்கள் பேர்ல சொல்றோம்? ஆண்டவன். பெண்டவன் சொல்றான். பிக்கப் ஆயிட்டாங்க சார். அங்க ஒரு ஆள் பாக்குறாரு, நல்லா பேசிக்கினா திடீர்னு கிறுக்கு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்படி இல்ல. சரி, நீங்க இப்ப ஆண்டவன் சொன்னா நானும் சொல்லுவேன். 1000 பாட்டு 2000 பாட்டு ஏத்தி வச்சிருக்கிறது எதுல ஏத்தி வைக்க முடியும்? பென் டிரைவ்ல தான் ஏத்தி வைக்க முடியும். ஆன் டிரைவ்ல ஏத்தி வைக்க முடியும். பின்னாடி அமைப்பாளர் பேசுறேன், ரைட் இவங்களை அனுப்பிச்சு விட்டுருவான், இவங்க போக தர மாட்டாங்க போல தெரியுது. நான் உங்களோட கேள்வி கேட்கிறேன் சார். இருக்கிறதுல கடினமான விளையாட்டு இது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. யாராவது சொன்னீங்கன்னா முத்து சார் வந்து தங்களுக்கு கையில் கேட்குற தங்க காப்பை படார்னு இந்த இடத்த கழட்டி கொடுப்பார். ஆமாம், கொடுத்துட்டு வீட்டில் செருப்படி வாங்கிட்டு 7 நின்று கிடப்பேன். ஏண்டா நிகழ்ச்சி தானே போகிறோம்னு சொன்னீங்க. ஒரு கிளே கஷ்டமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு தான் சார். அப்படி கிடையாது. இந்த இடத்துல சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு முதல் பெண் வர்ணனையாளர் நானுன்னு என் அறிமுகம். உண்மையிலேயே இப்போ இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணுறவங்க, அந்த ஆங்கர் பண்ணுறவங்க, தொகுப்பாளர் வந்து ஆண்கள் தான் பண்ணியிருக்காங்க. முதல்ல தமிழ்நாட்டை முதல் பெண் வர்ணனையாளர் போன வருஷம். நன்றி நன்றி நன்றி. அது மட்டும் கிடையாது, சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு 1 இல்லை 2 இல்லை 36 விருதுகள் நன்றி நன்றி வாங்கலாம் நினைக்கிறாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. அதனால நீங்க கைதட்டு கொடுத்ததே எங்களுக்கு ஒரு விருது கொடுத்த மாதிரி. இன்னைக்கு கூட தினமலர்ல என் பேட்டி வந்திருக்கு சார். ஆமா, சண்டே ஸ்பெஷல். ஆமா, வந்திருக்கு. எல்லாம் விருதுலாம் வாங்கி இருக்கிறேன் சார். அதனால சொல்றேன், அதாவது விருதெல்லாம் வாங்கி இருக்கு, யாரும் கொடுக்கல. மேற்படி வாங்கியிருக்குன்னா அர்த்தம் வேற. ஐயா போதுங்கய்யா, தமிழ்ல நீங்க கவனமா இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். உண்மையிலேயே சேலத்தில் ஒரு நிகழ்ச்சியை பேசிட்டு அன்னபாரதி அவர்கள் மேடை விட்டு 2 ஸ்டெப் தான் இறங்கினாங்க. குட்டு 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 குட்டுன்னு அந்த ஆர்கனைசர் ஓட்டி அந்த அரப்போன் மோதிரம் இந்த பிள்ளைக்கு. இந்த பிள்ளைக்கு வெட்ட வெட்டன்னு வேர்த்துருச்சு. எதுக்கு சார் அரப்போன் மோதிரம்? ஜென்மத்துக்கு அங்கே நீ பேசக்கூடாது. அந்த அருக்கு ஓலா பஸ் ஓரத்தில் புக் பண்ணியிருக்கோம், அப்படியே ஊருக்கு ஓடி போய் அடுத்த தடவையாவது கூப்பிடலாமான்னு யோசிப்பாங்க. இந்த பாயிண்ட்ல பூரா ஆஃப் ஆக போறாங்க. இந்த தடவை கூப்பிடலன்னு சொல்றாரு அவரு. சார், இருக்கிறதுல கடினமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு சார். அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆனா ஜல்லிக்கட்டுலோட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிடலாம், பட் தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது அப்படின்றது இவங்களுடைய கைதட்டல் மூலமே தெரியும். இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஆமா, உண்மையிலே சொல்றேன். அவங்க ஐயா பார்த்தீங்களா, ஐயாலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? அவர் நான் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். அப்படியே கேர்சல் ரஜினி ராஜால சீவிட்ட மாதிரி சீவிட்டு போவார். இன்னைக்கு அதுவே வெயிலுக்கு உதிர்ந்துருச்சுன்னா எங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. இதுதான் எங்களுடைய ஆண்களுடைய நிலைமை. பார்த்துக்குங்க. அவர் யாரை தேடிட்டு இருக்காரு தெரியல, அவர் ரசிக்கிறார். 60 வயசுல அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் அவர் சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி அவரால் சிரிச்சிருக்க முடியுமா? கொவட்டவளும் குத்து உனக்கெல்லாம் சிரிப்பு அப்படி உடனே எந்திரிச்சிட்டார். போங்கடா நீங்களும் உங்க ஜோக்கம் ஒத்த ஜோக்கு தானே கேட்கன்னு வந்தேன், ஒரே அடி அடிச்சு எங்களை திருப்பிட்டீங்களா அப்படி அங்கிட்டு போயிட்டார். நான் ஜோக்க வெயிலோட உட்காந்துக்கேன். அவரு வெயிலா இருக்குன்னு நிழலுக்கு வந்திருக்காரு. உன் ஜோக்க கேட்டு டென்ஷன்ல விட்டார். நல்லா வந்தார் பாவம். அவர் சைட்ல இருந்தாலும் கேட்கிறாரு, எப்படிலாம் ஆண்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சார். சொல், எப்படி மனைவியை பாராட்டலாம்? எப்படி உண்மையிலே நீங்க ஜல்லிக்கட்டு தாலிக்கட்டுலாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த இடத்துல சொல்றேன், சமையல் பண்ணி உங்க ஒய்ஃப் பரிமாறும் பொழுது
பக்கத்துலேயே நிற்பாங்க. அந்த சமையலை பற்றி வீட்டுக்கார் பாராட்ட மாட்டாரா? இதுக்கு எப்படி திங்கும் தெரியுமாக்கா? இந்த மாடு தவிட்ட திங்க முடியல, அந்த மாதிரி கப்பு 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 கப்பு. ஒரு நிமிஷம், நாங்கள் என்ன மாடே பார்த்தே இல்லையா? மாடு கப்பு கப்புன்னு கையில் எழுதி தின்றுருக்கு சார். அதுக்கு நீங்கள் கை திட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் கண்ணிமைக்கு நேரத்தில் உங்களை ஏமாற்றி விட்டார்கள். இல்லை சார், அப்படிலாம் திங்க சாப்பிடக்கூடாது. பக்கத்திலே நிற்கும் போது அந்த மனைவி அந்த சமையலை பற்றி பாராட்டணும். இப்போ சாப்பாடு எடுத்து பரிமாறி சுயநலவோடு இருந்தால் தான் பாராட்டிருப்பல்ல. சாப்பிட்டு தான் மயக்கப்பட்டு மல்லா கிடைக்கலாமா சார்? சாப்பாட்டுல ஒரு முடி கிடக்கு, பரிமாறிட்டே இருக்காங்க, சாப்பாட்டுல ஒரு முடி கிடக்கு. அதான் உங்க சாப்பாடு அப்படித்தான். சனியை பிடிச்சவளன்னு திட்டக்கூடாது. ஓ, அந்த முடி எடுத்து கையில் வச்சுக்கணும். ஓஹோ, பொண்டாட்டி பத்தி என்ன சொல்லணும் தெரியுமா? கண்ணே கண்ணே. ஐயா இருக்காருன்னு பார்த்துக்கிறேன். அவர் வந்து என்ன பார்த்தாரு, நிறைஞ்சல்ல இவங்கிட்ட வந்தா நம்ம நேரம் சுத்தமாக போச்சு. அந்த முடி எடுத்து கையில் வச்சுக்கணும். சரி, பொண்டாட்டி பத்தி என்ன சொல்லணும்? என்னம்மா சொல்லணும்? கண்ணே, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான். சொல்லி பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் ஆயில் முட்டை எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுப்போங்க. அதுதான் பெண்கள் நாங்க சார். போற அவசரத்தில் காலையில் எங்க ஷூ எங்க டிஃபன் பாக்ஸ் எங்க தேடுவானா, முடி எடுத்துக்கிட்டு பேசியிருக்கான். கண்ணே சுவாமி, என் அருகில் வா, இதோ வந்தேன். இந்த முடியானது பின்ன இருக்காதா? என் முடியும் என் தேகமும் என் அழகும் இதாக நடக்குது. பரபரப்பா ஓடுறேன் சார். சில வீடை பூட்டிட்டு சாவியை தொங்கிட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்க மதுரை மட்டும்தான். உண்மையிலேயே சொல்றேன். என்னத்தான் நீ சொல்றது? எப்போதுமே பாராட்டிக்கிட்டே இருந்தா கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது சார். இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும். கணவனை கடன் வாங்காமல் வைக்கும் மனைவியும், மனைவியை கண்கலங்காமல் வைக்கும் கணவனும் கிடைச்சா நிச்சயமாக அந்த இல்லம் சொர்க்கமாகும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக தான் நாங்க 2 பேருமே பேசுறோம். நான் தெரியாம தான் கேட்கிறேன். சொல்லுங்க சார். நானும் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் ஊரில் பாட்டு, கல்யாணத்துக்கு என்ன பாட்டு போகிறாங்க தெரியுமா? என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா வா. குட்டி பையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மணமக தான். ஆமாம். பின்னாடி ஒருத்தி செம்ராடி மாதிரி வரானே எங்கள் ஆம்பளை, அவருக்கு ஒரு பாட்டு போட்டனா சார். மணமகனே மணமகன் சந்தோஷப்படுவல. மணமகனை கூட விடுங்க, சரி, மடப்பையலே மடப்பையலே வா, அவங்க சந்தோஷப்படுவல சார். எதுவுமே எங்களுக்கு ஒரு விழா வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. ஆமாம். எங்கள் ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு, அவன் பாதுகாப்பே இல்லாம கிடைக்காம்பா சார். பெண்கள் நாங்கெல்லாம் மான் போன்றவர்கள். அப்ப நாங்க மானம் கட்டு போனவர்களா சார்? நாங்கெல்லாம் உண்மையிலே சானியா மிர்சா சார். பெண்கள் நாங்க எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும். பெண்கள் கை நிறைய வளையல் போடுறமே. ஏன்? எதுக்கு? புருஷன் பொண்டாட்டிய வளைய வளைய வர வேண்டும். அந்த வளையலை கொடுத்துட்டு அவரே வளைஞ்சு போய் தானே கிடக்காரு. பாத்தீங்களா சார்? ஒரு சாப்பாடு நான் நேத்து காளையார் கோயிலில் நம்ம கற்பன் செட்டியார் அவங்க இல்ல விழாவில் தான் இருந்து, எத்தனை வகையான உணவு, அந்த சாப்பாடு இன்னும் நெஞ்சிலே நிற்கிது. அப்படி சாப்பிட்டா ஒரு சாப்பாடு நெஞ்சிலே நிற்கணும் சார், நெஞ்சே நின்றக்கூடாது. அப்படி பெண்களுடைய சமையலை கிண்டல் பண்ணாதீங்க சார். சத்தியமாக சொல்றேன், அக்கா சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? அதை சாப்பிட்றதா. சாப்பிடாமே ஆண்களுக்கு தண்டி தொப்பை வருது. ஏமா குப்பையை போட்டால் தொப்பை தான் வரும். அப்படி சொல்லாதீங்க சார். சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. கரெக்டா? என்னத்தை ஆக்கி போட்டாலும். எத்தனை அப்படி சமைச்சிட்டீங்க அக்கா? பெரிய பயங்கரமான கைதட்டா இருக்கு. அந்த உப்புமா கிண்டி வைப்பேன், சாப்பிடுங்க மிச்சம் வைக்காம. ஆமா, எல்லாம் ஆன்லைன்ல தானே புக் பண்றீங்க. யாராவது ஒரு பொங்கல் எவ்வளவு நேரத்தில் அக்கா கிண்டி இறக்கலாம்? 1/2 hour ஆகும். 1/2 மணி நேரமா? ஆமா, 1/2 மணி நேரத்தில் எழுப்பலாம்ல. ஆமா. பொங்கல் அன்னைக்கு ஒரு அம்மா பொங்கல் கிண்டுது, அகப்பையை வச்சு வரட்டு 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 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் மதியம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஏய், எவ்வளவு நேரம் முடியும்? மாட்டு பொங்கல் வரது போட்டு பொங்கலை இறக்க வேண்டியானா? ஏன் என்ன கிண்டிக்கிட்டு இருக்கேன்? இருங்க, செல்போனை உள்ள ஓட்டினேன், அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா ஒருத்தர் டிப்ஸ் கட்டிட்டே பொங்கு, அடுத்து என்ன ஓடணும், அடுத்து என்ன ஓடணும், கடைசியில் போனவே போட்டிருக்கு. சார் நாளா நல்லா சமைப்பேன் சார். அப்படிலாம் கிடையாது. அக்கா என்னை பார்த்தா நல்லா சமைக்கிற ஆள் மாதிரி தெரியுது இல்ல? அக்கா இப்போ விரட்டி கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க அவங்க. ஆமான்ட்டு அப்புறம் வேறு ஏதாவது கேட்குறா வேறு வரலாம். நல்லா சமைப்பேன் சார். அன்னைக்கெல்லாம் வத்த குழம்பு வச்சிருந்தேன். என் வீட்டுக்காரர் வத்தி போயிட்டாரா? வச்சதுக்கே எப்படி வத்தி போவாங்க? என் வீட்டுக்காரர் வத்த குழம்பு பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு, வத்த குழம்பு பார்த்தாரு. ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டுமா என்ன தப்புன்னு சொல்லிடு. என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள்கிட்ட தானே என் வாட்ஸ்அப்ல சொன்னாரு. இருங்க சார், பாரதி வத்த குழம்புனா இதாண்டி வத்த குழம்பு, போன வாரம் வச்ச வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னாரு. அதே வத்த குழம்பு தான் தின்னியான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நகைச்சு இன்னும் சொல்லிக்கிட்டு தெரியுங்களா?
பாராட்டணும் சார். பாருங்க, பெண்கள் இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவோம். அப்படியா? சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கேட்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் என்னுடைய தாய் குலங்கள்ங்க. ஒரு டீ உங்களால உருப்படியா போட முடியுமா? யாருமே கைதிட்ட என்ன அர்த்தம்? என்ன 6 வேண டீயா? இங்க ஒரு டீ சுக்கு டீயே போடுறதுக்கு நான் சுண்டி போயிடுறேன். 6 வேண டீ எங்க ஓட நேரம் இருக்கு? ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், தாய் குளங்கள் 6 வேண டீ. ஏன்னா அப்படி கேட்பாங்க. 6 பேர் திடீர்னு வந்துட்டு லைட்டாக போட்டுடுவேன், ஒருத்தன் சுகர் இல்லாமல் போட்டுடுவேன், திடீர்னு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் ஒரு டீ போட்டுருக்கான். அந்த பிள்ளை பதறி அப்படி வேர்த்து கிலோ விழுந்துச்சு. சண்டால போய் கிளாஸ் இல்லாமல் எப்படி போடுவேன்? இப்படி 6 வேண டீ போடுறீங்க தாய் குளம், உங்களை வணங்குறேன், வாழ்த்துறேன். 6 வேண டீயில் ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? அதுதான் சார். வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுறோம் சார். உண்மையிலே பார்த்து 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 பெண்கள் நாங்கள்லாம் சாமி சார். சாமி. ஆமா. ஆனால் அவங்களுக்கு தான் நம்ம பேய் பிடிக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுருவோம். ஏன்னா ரொம்ப அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானே 2 மணி நேரம் பேசிடுவேன், அவங்களும் ஒரு 2 மணி நேரம் பேசிடுவாங்க. என்னங்கய்யா, நிறைவு செஞ்சுருவோம். ஆமாம், அதனால் ரொம்ப அழகாக கேட்டு சுவைத்து நிரம்ப நேரம் ரசிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பிரிந்து சில மனமும் இல்லை. ஏன்னா ஏன் நான் கூட டவுட்டில் சந்தேகத்தில், ஐயா உள்ளே வந்து நிழல் வாங்க, உள்ள வாங்கய்யா, அடுத்ததான் சொல்லிட்டீங்களா நீங்கள்? இல்லை உண்மையிலேயே தங்கமான மனசு அவர். உண்மையிலேயே எங்கள் நிகழ்ச்சியை ரசிப்பதற்கு தான் இந்த வெயிலையும் இவ்வளோ கூட்டம் இருக்கீங்களா, இல்லை வெளியே வெயிலாக இருக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துருக்கீங்களா? எனக்கு அது தெரிஞ்சாகணும். ஏன்னா நான் பாட்டுக்கு வெறுமனே ரசிகராக்கும் என்னுடைய ரசிகர்கள் நினச்சி நான் பேசி நாங்கள் வெயிலாக இருக்குன்னு உள்ளே வந்தோம்டா அப்படி அதுக்காக கேட்டுக்கிட்டது. அதனால் இந்த பண்பாடு மிக்க நகரத்தார்களோடு இன்றைய பொழுது எங்களுக்கு செலவானதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம். உங்களுடைய நல்ல உள்ளமும் உயர்ந்த உள்ளமும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கிறது, அதில் சந்தோஷம். இதே மாதிரி நற்பணிகளும் நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் உங்கள் ஊரில் அடிக்கடி நடந்தேறணும், மங்களகரமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இது எது மகிழ்ச்சின்னு போட்டாங்க, இதெல்லாம் தான் மகிழ்ச்சி. குழந்தையோட நேரம் செலவழிப்பது மகிழ்ச்சி. விட்டு கொடுக்கறது 2 பேருமே பேசணும். நம்ம வீட்டில் தக்காளி சட்னியும் அரைப்போம், தேங்காய் சட்னியும் அரைச்சிருப்போம். இந்த தக்காளி சட்னி பாருங்களேன் ஈஸியாக அரைப்பட்டுரும், ஆனால் 2 நாள் வச்சு சாப்பிடலாம். ஆனால் தேங்காய் சட்னி பாருங்க கொரன்னு இருக்கும், ஆனால் ஒரே நாளில் கெட்டு போயிடும். என்ன அர்த்தம் தெரியுமா நண்பர்களே? விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை, கெட்டு போக நினைப்பவர்கள் என்றைக்குமே விட்டு கொடுப்பதில்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம் தான். அதனால குழந்தைகளும் கணவனும் மனைவியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போன நம்மளை பார்த்து வளரக்கூடிய அடுத்த தலைமுறைங்கிறது நிச்சயமாக மகிழ்ச்சியான ஒரு தலைமுறையை உருவாக்கலாம். அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு இந்த மேடைக்கு எங்களை அழைத்து வந்து பெருமை செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் மேடையில் இருக்காங்களே எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிட்டு அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல சொல்ல உங்களாம் சந்திக்கும் வரை உங்கள் முன்பு அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நமது திருநாவுக்கரசன் அவர்கள் முத்து அவர்களுக்கு பொன்னாடை பொத்தி கௌரவிக்கின்றார்கள். மிஸ்ஸஸ் சின்னத்தம்பி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் அன்னபாரதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போத்துகின்றார்கள். நன்றி உரை. இவ்வளவு நேரம் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப அமைதியாக இருந்து அதை முத்துவோட வார்த்தைகளை ரசித்து கைதட்டி உங்களோட ஆயுசை கூட்டிக்கினதுக்காக விழாக்குழுவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நன்றி உரை நம்ம லட்சுமணன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க, பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்ச